ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பின்ஐ ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து புதுசாக கொஞ்சம் அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். என்னெல்லாம் அப்டேட்டுன்னா, என்றைக்கு லிஸ்டிங் ஆகுது, அது மட்டும் இல்லை இதோட ஸ்னாப்ஷாட் டேட்டு, வேறு வந்து எதில் லிஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தாலே தெரியும் என்றைக்கு வந்து லிஸ்டிங் ஆகுதுன்னு. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கான் லிஸ்டிங் டேட் வந்து 27 ஜான்வரின்னு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஐடியோ வந்து ஃபியூன் ஃபவுண்டரில் வந்து ஜான்வரி 9லேருந்து 15 வரை ரன் ஆயிருந்து. ஸோ அது இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதோட ஏர்ட்ராப் க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். இந்த ஏர்ட்ராப் க்ரைட்டீரியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டியில் கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் இவங்க சேனலில். அதுக்கப்புறம் ஸ்னாப்ஷாட்டை பற்றி பார்ப்போம். ஸ்னாப்ஷாட் வந்து 26 ஜான்வரி வந்து ஸ்னாப்ஷாட் வரும். ஸோ அந்த டைம் இவங்க கேல்குலேட் பண்ணி நமக்கு எவ்வளவு காயின் இருக்குதோ அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் ஒன்று ஃபார்முலா, மெயின் ரிவார்டு ஃபார்முலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னா எவ்வளோ ரிவார்டு நமக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு, அது எந்தெந்த க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி அவங்க வந்து ரிவார்டு வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பேலன்ஸு எவ்வளோ இருக்கோ அது ப்ளஸ் ஏர்னிங் பர் ஹவர்ஸ், இது ரெண்டையுமே கேல்குலேட் பண்ணி நமக்கு ரிவார்டு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பைபிட்டில். அது மட்டும் இல்லை, இவங்க ஜஸ்ட்டு எங்களோட மெயின் பார்ட்னர்ஸ்னு கொஞ்சம் பார்ட்னர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து காயின் மார்க்கெட் கேப்பு, அது மாதிரி பிட்ஜெட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பைபிட்டில் வந்து தான் லிஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பைபிட்டோட கேம்பெயினும் போயிட்டு தான் இருக்குது. அதில் நீங்கள் வந்து $100 வந்து டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து கடைசி லிஸ்டிங் டைமில் வந்து ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, அதில் மினிமம் வந்து $5 வரை ரிவார்டு கிடைக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் இந்த ப்ரான் உள்ள ஆப்ஷனில் போய் நீங்கள் ஏர்னிங் பர் ஹவர்ஸை வந்து கூட்ட பாருங்கள். அதுதான் இதில் மெயின் க்ரைட்டீரியாவாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்னிங் பர் ஹவர்ஸை கூட்டுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்னிங் பர் ஹவர்ஸையும் உங்களோட ஏதாவது டாஸ்க் இருந்தனாலும் ஏர்னில் இருக்குது. ஸோ அந்த இதில் போய்ட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ இன்னும் 6 days தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். தேங்க்யூ.